கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நம்ம டெய்லி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமான ஒன்று உறவு ரீதியானது. குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், மற்றவங்களோட இணைஞ்சிருக்கிறதுல நமக்கு பல சிக்கல்கள் இருக்குது. ஒருத்தர் புரிஞ்சு கொள்றதுல நமக்கு டெய்லியும் போராட்டம் இருக்குது. ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்து போகிறதுன்றது ரொம்பவே சவாலானதாக இருக்குது. தனக்கு ஏற்றவாறு யாரும் இல்லைன்றதும், தன்னை போல் யாருமே இல்லை அப்படின்றதும் அன்றாட புலம்பல்களில் ஒன்று. அதுலேயும் எந்த பிரச்சனை வந்தாலும் மற்றவங்கள குற்றம் சாட்டுறது ஒருத்தருக்கு ஈஸியாக இருக்குது. தன்னை ஆராயிறதும் தன்னுடைய குறைகளை கண்டுபிடிக்கிறதும் தான் ரொம்பவே கடினம். மற்றவங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு அடுக்கிறது எல்லாருக்குமே கை வந்த கலை. ஆனால் தன்னுடைய குறைகளை அடையாளம் காண்றது அநேகர் இடத்துல இல்லை. இப்படியாப்பட்ட குணாதிசயம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைங்க கூடிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு எப்பயுமே தீர்வு கிடைக்காது. அதனால் இன்றைக்கி இந்த குணத்தை குறித்து நேரம் எடுத்து சிந்திப்போம். ஒரு மனோதத்துவ மருத்துவர்கிட்ட ஒரு இளைஞனை ஆலோசனைக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவன் ரொம்ப மனசு ஒன்று போயிருந்தான். உலகமே அவனுக்கு கசப்பானதாக தோணுச்சு. மருத்துவர் அவன்கிட்ட ரொம்ப நேரம் உரையாடியதுக்கு அப்புறம் அவன் தன்னுடைய மனபாரத்தை அவர்கிட்ட வெளிப்படுத்தினான். அவன் விசனத்தோட சொன்னது, யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க டாக்டர். புரிஞ்சிக்காத ஆளுங்க கூட வாழவே பிடிக்கல அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதுமே மருத்துவர் குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவனுக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. மருத்துவர் சொன்னார், தம்பி, இது ரொம்ப சின்ன பிரச்சனை தான். இதுக்காகவா இப்படி நொறுங்கி போன? நாளைக்கு காலையில் உன் பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். அதுவரையும் நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோன்னு சொன்னார். மருத்துவர் சொன்னதில் அவனுக்கு நம்பிக்கையே இல்லைன்னாலும் ஏதோ ஒரு வகையில் ஆறுதலாக இருந்துச்சு. மறுநாள் காலையில் எழுந்து ஆயத்தமாகி மருத்துவருக்காக காத்துட்ருந்தான். மருத்துவர் சுருட்டப்பட்டிருந்த ஒரு வெள்ளை தாளோடு வந்தார். தாளை அவன் கையில் கொடுத்தாரு. இதை படித்து பாரு, ரொம்ப அருமையான ஆலோசனை. இதை படித்ததுனால பல்லாயிரக்கணக்கான மக்கள் நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. நானும் பல முறை இதை படித்து தெளிவடைஞ்சிருக்கிறேன். உன் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இதில் இருக்குன்னு சொன்னார். அவனும் ஆர்வமாக வாங்கி பிரித்தான். மருத்துவர் கொடுத்த காகிதத்தை வாங்கி பிரித்ததுமே அவனுடைய முகம் வாடி போயிடுச்சு. அதில் இருந்த எழுத்துக்கள் எல்லாம் மலையாளத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. அமைதியாக அவர்கிட்டயே திரும்ப கொடுத்துட்டான். மருத்துவர் கேட்டார், என்னப்பா, உனக்கு தேவையான இவ்வளோ பெரிய ஆலோசனையை ஒரே நொடியில் அலட்சியமாக திரும்ப கொடுத்துட்டியே அப்படின்ட்டு. அவன், எனக்கு மலையாளம் படிக்க தெரியாதுன்னு சொன்னான். அவர் விடவே இல்லை. என்னப்பா சொல்கிற? எத்தனையோ பேருக்கு உபயோகமாக இருந்த இந்த ஆலோசனை உனக்கு பயன்படாதா? எனக்கே அது உபயோகமாக இருக்குதே அப்படின்ட்டு. இப்போது கொஞ்சம் கோபத்தோட பதில் வந்துச்சு. அது எவ்வளவு நல்ல விஷயமா இருந்தால் என்னங்க, எனக்கு புரியாத மொழியிலெல்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது உதவாத வெற்றுத்தாள் தான். இவ்வளவு படிச்சிருக்கீங்க, இது கூடவா தெரியாதுன்னு சீர்னான். மருத்துவர் துளியும் கவலைப்படலை. அதுக்கு மாறா புன்னகையோட சொன்னார், நான் உனக்கு கொடுத்தது என்னவோ பலருக்கும் பயனுள்ள விஷயந்தான். இருந்தாலும் உனக்கு அது புரியாமல் போனது உன்னுடைய தவறு கிடையாது. உனக்கு தெரியாத மொழியில் கொடுத்த என்னுடைய தவறு தான். அதுபோல தான் உன்கிட்ட பல நல்ல விஷயங்கள் இருந்தும் மற்றவங்க அதை புரிஞ்சு கொள்ளலைன்னா அது அவங்களுடைய தவறு இல்லை. அவங்களுக்கு புரியும்படி நீ அவற்றை வெளிப்படுத்தலைன்றது தான் உண்மை. மற்றவங்க புரிஞ்சு கொள்ளும்படி உன்னை அவங்களுக்கு புரிகிற வகையில் வெளிப்படுத்து. எல்லாருக்குமே பயன்படுறவனாக இருப்ப. எல்லாருமே உன்னை புரிஞ்சுக்குவாங்கன்னு சொன்னார். பிரியமானவர்களே, என்னை யாரும் புரிஞ்சிக்கவே இல்லைன்னு தான் எல்லாரும் ஏங்குறோம். ஆனால் ஏன் இன்னும் மற்றவங்க நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லைன்றதை நம்ம கண்டுபிடிச்சு கொள்கிறதே இல்லை. ஒரு சிலர் பார்த்ததுமே நல்லவங்க போல் தோற்றமளிக்கலாம். ஆனால் பழகுனாதான் அவங்களுடைய நிஜம் தெரியும். ஒரு சிலர் பார்க்கும்போது மோசமானவங்கள போல் தோற்றமளிக்கலாம். ஆனால் பழகுனாதான் அவங்க நல்லவங்கன்றது புரியும். முதலாவது ஒருத்தரை புரிஞ்சு கொள்றதுக்கு அவர் தன்னை முழுமையாக யாரிடமும் வெளிப்படுத்தலைன்றது தான் உண்மை. உள்ளான மனுஷன் ஒரு விதம், வெளியான மனுஷன் ஒரு விதம்ன்ட்டு ரெண்டு தன்மைகள் ஒருத்தர்கிட்ட இருக்கிறதுன்றது நாம் ஒத்துக்கணும். நாம் மறைவிடத்தில் யார், மற்றவங்க முன்னாடி யாருன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். நாம் இப்படி நடந்து கொள்வோன்றத ஒரு சில வேளைகளில் நமக்கே கூட தெரிகிறதில்ல. வேதம் சொல்லுது,
மனுஷன் வேஷமாகவே திரியிறான்ட்டு. அது எவ்வளவு உண்மையான வார்த்தை! உண்மையுள்ள மனிதனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது. உண்மையாக வாழ்கிறது அதை விட கடினம். உண்மையாக வாழ்கிறது கடினமாக இருக்கலாம், ஆனால் ஒருத்தர் உண்மையாக வாழ்ந்தால் அவரை கண்டுபிடிக்கிறது கடினமாக இருக்கிறது இல்லை. ஏன்னா உண்மை மறைஞ்சிருக்கிறது இல்லை. ஒருத்தர் பரிசுத்தமாகவோ தேவனுக்கு பயந்தவராகவோ வாழ்வார்னா அவருடைய நிஜத்தன்மை வெகு சீக்கிரத்தில் அடையாளம் காணப்படும். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாகன்னு பிலிப்பியர் 4:5 வாசிக்கின்றபடி நம்மளுடைய நற்குணங்கள் வாசனையாக அநேகருக்கு முன்பாக தெரியணும். நன்மையானவைகளை இந்த உலகம் ஈஸியாக அடையாளம் கண்டு கொள்ளாது. ஆனால் கிறிஸ்து நம்மக்கிட்ட இருக்கிறத சரியான குணத்தின் மூலம் வெளிப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்மளுடைய குணங்கள் நிஜமாக நீடித்து இருக்கும்போது நிச்சயம் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. ஆரம்பத்தில் நம்மளை அவசரப்பட்டு பேசினவங்க கூட நம்மளுடைய நிஜமான குணத்தை கண்டுக்குவாங்க. ஒருத்தருடைய மேலோட்டமான செயல்களை வச்சு ஒருத்தருடைய குணாதிசயத்தை தீர்மானிச்சிட முடியாது. ஆனால் ஒருத்தருடைய நிஜமான குணாதிசயத்தின் அடிப்படையில் தான் ஒருத்தருடைய நிரந்தரமான செயல்கள் இருக்கும். தேவன் நமக்குள்ளே இருக்கிறாருன்றதை நம்மளுடைய கிரியைகள் வெளிப்படுத்திடும். அதனால் நம்ம நடிக்காமல் நிஜமாக இருந்தால் நம்மளை இந்த உலகம் நிச்சயம் அடையாளம் கண்டு கொள்ளும். தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறாருன்றதை நம்மளுடைய கிரியைகளில் நம்ம வெளிப்படுத்துவோம். தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.